வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் போதும் அவர்களுடைய அந்த வரலாறு தொடர்பாகவும் அவர்கள் சைவத்துக்கு செய்த அந்த தொண்டு தொடர்பாகவும் எவ்வளவோ விடயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலுமே இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியார் என்று சொல்லி பார்க்கின்ற போது நீங்கள் அதிகளவாக கேள்விப்பட்டு அறிந்த ஒரு பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்டவர்களுள் அவரையும் ஒருவராக குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். குறிப்பாக 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் அவர் குறிப்பிடப்படுகின்றார். அனைத்து மங்கையர்களுக்கும் அரசி என்பதனால் அவரை மங்கையர்க்கரசி என்று அழைப்பதென்றும் பலர் கூறுவதுண்டு. உண்மையிலேயே இவருடைய அந்த சைவ தொண்டுகள் தொடர்பாக பார்க்கின்ற போதும் இவர் பல விடயங்களில் மக்களுக்கு சைவம் தொடர்பாக பல விடயங்களில் உதவி இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் சைவ சமயம் வளர்வதற்காக அரும்பாடுபட்டிருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற மங்கையர்க்கரசியர் அரசர் குலத்தில் பிறந்த ஒருவராக காணப்படுகின்றார். அது மாத்திரமல்லாமல் இவருடைய தொண்டுகள் பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு போகின்ற போது இவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே தங்களுடைய மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இவர் தனியாக மாத்திரமல்லாமல் பலருடன் இணைந்தும் பல சிவ தொண்டுகளை செய்திருக்கின்றார். அவ்வாறான மங்கையர்க்கரசியார் தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்களும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலுமே மங்கையர்க்கரசியார் தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை இங்கே விரிவாக நோக்கலாம். மங்கையர்க்கரசியர் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். சோழ இளவரசியான இவர் நின்ற சீர் நெடுமாறு நின்ற பாண்டிய மன்னனை மணந்தார். பாண்டிய நாடு முழுவதும் சமண சமயம் பரவியிருந்த போது சைவ சமயத்தினை பின்பற்றிய இருவர்களில் மங்கையர்க்கரசியாரும் ஒருவர். இதனால் சைவர்கள் மங்கையர்களுக்கு அரசி என்ற பொருளில் மங்கையர்க்கரசி என்றும் பிற்பாடு வழங்கினார்கள். இவருடைய குலம் பார்க்கின்ற போது இவர் அரசர் குலமாக இருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் இவருடைய பூசை நாளாக சித்திரை ரோகிணி சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் இவருடைய முத்தி தலமாக மதுரை கூறப்படுகின்றது. மங்கையர்க்கரசியார் பழையாறையை ஆட்சி செய்த சோழ மன்னன் ஒருவருக்கு மகளாக பிறந்தார். அவர் சைவ ஒழுக்கத்தில் சிறந்தவராய் வளர்ந்து திருமண பருவம் அடைந்தார். சோழ மன்னன் அவரை நின்ற சீர் நெடுமாறன் எனும் பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்தார். பாண்டிய மன்னன் சமண சமயத்தை சார்ந்தொழுகினான். சமண அடிகள் மாறை அவன் பெரிதும் மதித்தான். குடிகளெல்லாம் சமணராயினர். அரசு சபையில் குலச்சிறையார் எனும் ஓர் அமைச்சர் தவிர மற்றோர் எல்லாம் சமண சமயத்தவர்களாகவே இருந்தனர். நாட்டில் இவ்வாறு சமண சமயத்திற்கு செல்வாக்கு அதிகம் இருப்பதை அறிந்த சைவரான மங்கையர்க்கரசியர் மனம் வருந்தினார். மீண்டும் பாண்டிய நாட்டில் சைவம் செல்வாக்கு பெற வேண்டும் என்று விரும்பினார். இவ்வாறு இருக்கும் போது திருஞான சம்பந்த பிள்ளையார் பாண்டி நாட்டுக்கு அடுத்த திருமறை காட்டிற்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டார். இச்செய்தியை கேள்விப்பட்டதும் சைவம் தளர்ப்பதற்கான வழி பிறந்து விட்டது என்று மங்கையர்க்கரசியார் மகிழ்ந்தார். அமைச்சரான குலச்சிறையாரோடு ஆலோசித்து சம்பந்த பெருமானிடம் தூதுவரை அனுப்பி வைத்தார். தூதுவர் சென்று திருஞான சம்பந்தரை வணங்கி மங்கையர்க்கரசியாரின் மனக்கருத்தை கூறினார்கள். சம்பந்தரும் பாண்டி நாட்டுக்கு வருவதாக கூறினார். சம்பந்த பிள்ளையார் பல திருப்பதியங்களை வணங்கி மதுரையம்பதியை நெருங்கிய வேளையில் மங்கையர்க்கரசியருக்கு நன்னிமித்தங்கள் தோன்றின. அப்போது திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் முத்துச்சிவிகை மீதமர்ந்து சிவனடியார் சூழ மதுரை வந்தடைந்தார் என்ற செய்தியை கண்டோர் வந்து கூறினர். அந்த மங்களகரமான செய்தியை சொன்னோருக்கு மங்கையர்க்கரசியார் பரிசில்கள் அளித்து மகிழ்ந்தார். அவ்வேளையில் குலச்சிறையாரும் வந்து அடிபணிந்து நின்றார். அவரிடம் நமக்கு வாழ்வழிக்க வந்த வள்ளலை எதிர்கொண்டு அழைத்து வாரும் என பணிந்தார். தாமும் ஆலவாய் அண்ணலை வழிபட்டு வருவதாக அரசனிடம் கூறி சென்று நல்வரவழிப்பதற்காக காத்து நின்றார். ஆலவாய் அமர்ந்த பிரானை வணங்கும் அன்புரு காதலுடன் வருகின்ற சம்பந்த பிள்ளையாருக்கு எதிர் சொல்லாது மங்கையர்க்கரசியர் ஒரு புறம் ஒதுங்கி நின்றார். வழிபாட்டு திருப்பதிகமும் பாடி பரவி கோயில் முன்றில் வந்த போது தலைமிசை குவித்தையகையார் முன் சென்றார். பிள்ளையாரது அருகில் நின்ற குலச்சிறையார் முன்வரும் இருவரே பாண்டிமாதேவியர் என காட்டியதும் பிள்ளையார் விரைவோடு அரசியர் பக்கமாக சென்றார். தேவியார் சிவகன்றின் செங்கமல பொற்பாதத்தை வீழ்ந்து வணங்கினார். வீழ்ந்து கும்பிட்டு கிடக்கும் மங்கையர்க்கரசியாரை பிள்ளையார் பெருகிய அருளோடு கைகளால் எடுத்தார்.
எழுந்து கையார தொழுது நின்ற அரசியார் கண்ணீர் மல்க, யானும் என் பதியும் செய்த தவம் என்கோள், அதாவது நானும் என் கணவரும் செய்த தவம் எவ்வளவு பெரியது என வாய்க்குளறி கூறி நின்றார். பிள்ளையாரும் பரசமய சூழலில் தொண்டராய் வாழ உங்களை காண வந்தோம் என அருள்மொழி கூறினார். பிள்ளையார் அருள் பெற்று பாண்டி நாடு உயர்ந்ததென்று கூறியதோடு அரசியார் அரண்மனை புகுந்தார். அன்று பள்ளியறைக்கு வந்த மன்னன் யாதும் பேசாமல் சோகமாயிருந்தான். அரசியர், மன்னா, உமக்கு என்ன நேர்ந்தது, துயரத்துடன் இருக்கிறீரே என விசாரித்தார். அதற்கு அரசன், சோழ நாட்டு சிவவேதியர் ஒருவர் நமது அடிகள்மாரை வாதினில் வெல்ல வந்திருக்கின்றார். அவரை அடிகள்மார் கண்டு முட்டு, அதாவது கண்டதனால் அதனை கேட்டு மிகவுமே கஷ்டமடைந்தார்கள் என கூறினான். வாதினில் வென்றவர் பக்கம் சேர்தலை முறையே, அதன் பொருட்டு கவலை ஏன், கவலை ஒழிக என்று ஆறியிருக்க செய்தார் அரசியர். அரசனுக்கு ஆறுதல் கூறினார் எனும் அன்றிரவு கவலையுடனேயே அந்த நாள் கழிந்தது. வஞ்சனையால் வெல்ல அமரானால் சம்பந்த பிள்ளையாருக்கு என்ன ஆபத்து நேருமோ என்பதே அவர் தம் கவலை. அவ்வாறு ஆபத்தேனும் நேரின் உயிர் துறப்பது செய்யத்தக்கது எனினும் உறுதியும் பூண்டார். அரசியார் அஞ்சிய வண்ணமே அன்றிரவு அமன்தீயர் ஆளுடைய பிள்ளையார் உறைந்த மடத்துக்கு தீ வைத்தார். இச்செய்தி மானியாருக்கு எட்டிய போது பெரிதும் மனம் வருந்தினார். தாமும் குலச்சிறியாரும் பிள்ளையாரை தீயர் வாழும் நாட்டுக்கு வரவழைத்ததே பெரும் பிழையாயிற்று என்றும் இதற்கு கழுவாய் மாழ்வதே எனவும் துணிந்தார். அப்பொழுது அமன் பாதகர் வைத்த தீயால் திருமணத்துக்கு தீதொன்றும் ஆகவில்லை என்றறிந்து ஆறுதலுற்றார். இந்நிலையிலேயே மன்னன் வெப்பு நோய் பற்றி வருந்தும் செய்தியை காவலாளர் வந்து கூறினார். அது கேட்ட அரசியார் விரைந்து அரசனிடம் சென்றார். மருத்துவரானாலும் அமன் அடிகளின் மந்திரத்தாலும் வெப்பம் சிறிதும் தனியாது அரசன் வருந்துவது கண்டு அச்சமுற்றார். பிள்ளையார் பொருட்டு வைத்த தீயே இவ்வண்ணம் வெப்பு நோயாக வருகின்றது என்று எண்ணியவராய் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகளை அழைத்தாலேயே இந்நோய் தீரும் என கூறினார். ஞான சம்பந்தன் எனும் நாம மந்திரம் காதிப்புக்க, அதாவது அந்த நேரத்தில் உணர்வு பெறப்பெற்ற பாண்டியன் அவரை அழைப்பீராக என்று பணித்தான். அரசியார் அமைச்சருடன் அணையுடைத்து பாயும் வெள்ளம் போன்றதோர் அன்பு பெருவெள்ளத்துடன் ஆளுடைய பிள்ளையார் தங்கியிருக்கும் திருமடத்தை அடைந்தார். அங்கு ஞான திருவுருவாய் வேத காவலராகவும் மண்ணில் வளரும் மதிக்கொழுந்தாகவும் சிவருமானது சீர்பாடும் ஏழிசை அமுதவுமாயும் தோன்றிய சிவபுர பிள்ளையை கண்களிப்ப கண்டார். இச்சிவம் பெருக்கும் பிள்ளைக்கு அமனர் செய்த ஆபத்தை நினைத்து சலிப்படைந்தவராய் அடிகளில் வீழ்ந்து அழுது அரக்கிட்டார். பிள்ளையார் தேங்குளவோ என வினாவினார். அரசியர், சமணர் செய்த தீச்செயலால் அரசனுக்கு தீப்பிணியாய் பற்றியது. இத்தீப்பிணியை தீர்த்த எமதுயிரும் மன்னவருமாய் காத்தருள வேண்டும் என பணிந்தார். ஆளுடைய பிள்ளையார், ஒன்றும் நீர் அஞ்ச வேண்டாம், சமணரை வாதனில் வென்று அரசனை திருநீறு அணிவிப்பேன் என உறுதிமொழி கூறினார். சம்பந்த பிள்ளையார் முத்துச்சிவிகையில் ஏறி அரண்மனைக்குள் எழுந்தருள மங்கையர்க்கரசியாரும் சிவிகையில் ஏறி அரண்மனை வந்தார். பாண்டிய மன்னன் சம்பந்த பிள்ளையாருக்கு தமது தலைப்புறமாக ஓர் பொன்னாசனம் காட்டினார். செம்பற்பீடத்தை வீட்டிற்கும் சம்பந்தரை கண்டு அதாவது சம்பந்தரை கண்ட அந்த சமணர்கள் கோலும் நூலும் கொண்டு குறைத்தனர். அநேகராய் பிள்ளையாரை சூழ்ந்து பதறி கதரும் கொடுமை கண்ட மங்கையர்க்கரசியர் அரசனிடம், இப்பாலன் வாயொரு பாலகரை சமணர்கள் திரளாக சூழ்ந்து கதறுவது அழகன்று. உங்கள் தீப்பிணியை பிள்ளையார் தீர்த்த பிறகு சமணர் வெள்ளமுடையவராயின் பாது செய்யலாம் என கூறினார். அரசன், அதுவே நன்றென்று சமணரை நோக்கி, நீங்கள் செய்யத்தக்கவாது என் நோயை சீர்த்தலே, அதனை செய்யுங்கள் என்று கூறினார். சமணரது மருந்து மந்திரம் எல்லாம் மேலும் அதனை அதிகரிக்கவே செய்தன. சம்பந்த பிள்ளையார் திருநீற்று பதிகம் பாடி பூசிய திருநீறு மன்னனை குணமாக்கியது. சமணர்கள் இவ்வாதத்தில் தோற்றதுடன் அனல்வாதம் புனல்வாதம் என்பவற்றிலும் தோற்று கழுவேறினர். பாண்டிய மன்னனுக்கு பரம சமய திருநீறு அளித்தார். அது கண்டு மதுரை மாநகரத்துக்குள்ளோர் எல்லாம் மங்கள நீரணிந்து சைவராகினர். தம் மனக்கருத்து நிறைவேறி என்று நினைத்த மங்கையர்க்கரசியார் சம்பந்த பெருமான், பாண்டிய மன்னன் ஆகியோரோடு அங்கேற்கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாயண்ணலை வழிபட்டு மகிழ்ந்தார். சம்பந்த பிள்ளையார் ஆலவாய் பெருமானை வழிபட்டிருந்த நாளெல்லாம்
மங்கையர்க்கரசியாரும் சென்று அவர் தம் திருவடிகளை வழிபடும் பாக்கியம் பெற்றார். சம்பந்த பிள்ளையார் தென் தமிழ்நாட்டு திருத்தலங்கள் பலவற்றை வழிபடும் ஆறாக்காதலால் புறப்பட்ட பொழுது பாண்டிமாதேவியரும் மன்னன் மந்திரியார் ஆகியோருடன் அவருடன் சேர்ந்து சென்றனர். திருப்பரங்குன்றம் தலங்களை வழிபட்டு குலச்சிறையார் அவதரித்த தலமாகிய திருமணமேற்குடியை சென்றடைந்தனர். அத்தலத்தை வழிபட்ட பின் சம்பந்த பெருமான் சோழ நாட்டு தலங்களை வழிபட புறப்பட்டார். மங்கையர்க்கரசியாரும் அவருடன் சேர்ந்தோரும் பிள்ளையாருடன் செல்ல ஒருமைப்பட்டனர். பிள்ளையார் அவர் தம் பேரன்பிற்கு உவற்புற்றாரெனினும் அவர்களது கடமையினை வற்புறுத்தும் முறையில் நீங்கள் பாண்டி நாட்டிலிருந்து சிவனருயை போற்றுவீராக என பணித்தருளினார். அவர்களும் ஆளுடைய பிள்ளையின் ஆணையை மறுத்தற்கஞ்சி தொழுது நின்றனர். பிள்ளையார் வீடையீந்து சோழ நாடு சென்றதும் மதுரை வந்து சிவனொரியை போற்றியிருந்தார். திருவாலவாயிரைவரை தரிசித்த காலத்தில் தாமும் தம் பதியரோடு சென்று அவர் திருப்பாதத்தையும் பணியும் பாக்கியம் பெற்றார். மன்னனுக்கு நெடுங்காலம் சைவ வழி துணையாயிருந்த மங்கையர்க்கரசியர் மன்னவனோடு ஈசன் இணையடி அடைந்தார். மங்கையர்க்கரசியருடைய சிவத்தொண்டுகளை பார்க்கின்ற போது மங்கையர்க்கரசியர் ஞானசம்பந்த பெருமானின் திருவருளினால் கூன்பாண்டியன் எனும் நின்ற சீர் நெடுமாறனை சைவ சமயத்தை ஏற்கும்படி செய்தார். சமண சமயத்தை பின்பற்றியதனால் பாண்டியர் குலத்துக்கு நேர்ந்திருந்த பழியினை தீர்த்தார். அது மாத்திரமல்லாமல் சோழ நாட்டினை போலவே பாண்டி நாட்டையும் வளமுடையதாக்கினார். ஞானசம்பந்த பெருமானால் திருப்பதிகத்திலே சிறப்பித்து பாடப்பட்டார். அது மாத்திரமல்லாமல் சைவத்தின் சிறப்பை எங்கும் பரப்பி சிவபெருமானின் திருவடியை அடைந்தார். இவ்வாறாக இவருடைய சிவத்தொண்டுகளை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். பெரிய புராணத்தில் மங்கையர்க்கரசியாரின் பெருமையை கூறும் பாடல்கள் பல உள்ளன. அந்த வகையிலே மூசுரார் சூளாமணியாம் புகழிவேந்தர் போன கஞானம் பொழிந்த புனித வாக்கார் என்கின்ற அந்த பாடலானது மங்கையர்க்கரசியனுடைய சிறப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது. மங்கையர்க்கரசியருடைய குருபூஜை தினம், அது மாத்திரமல்லாமல் இந்த குருபூஜை தினமானது ஒவ்வொரு சிவாலயங்களிலும் சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் நடைபெறுகின்றது. மங்கையர்க்கரசியர் இன்றும் பலரால் போற்றப்படுகின்ற பல விடயங்களுக்கு உதாரணம் கூறப்படுகின்ற ஒருவராக திகழ்கின்றார். இவ்வாறாக அரச குலத்தில் பிறந்து சைவ சமயத்தை பின்பற்றிய ஒரு மங்கை என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். பல விடயங்களுக்கு நாங்கள் மங்கையர்க்கரசியை உதாரணமாக சொல்லிக் கொள்ள முடியும். ஒரு பெண்ணாக இருந்து தன்னால் முடிந்த பல விடயங்களை சாதித்து காட்டியிருக்கின்றார். ஒரு பெண்ணால் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்று சிந்திக்கின்ற போது இறைவனுடன் கொண்ட அந்த ஒரு அன்பின் நிமித்தம் இறைவனை தன்னுடைய மதத்தை எல்லோருமே பின்பற்ற வேண்டும் என்று நினைத்த இவருடைய அந்த இலட்சியமானது நிறைவடைந்திருக்கின்றது தான் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். அவ்வளவிற்கு இறைவன் மீது பற்றுதல் கொண்டு அதை தாண்டி நம்பிக்கை கொண்டொருவராக திகழ்ந்திருக்கிறார். நோய்கள் வருகின்ற போது அந்த நோய்களை சமணர்களால் நீக்க முடியாது, நிச்சயமாக எங்களுடைய இந்த சைவ சமயத்தவர்களால் நீக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கொண்டிருந்ததனால்தான் அந்த நோயும் குணப்படக்கூடியதாக இருந்தது. இவ்வாறாக பல மக்களுக்கு நன்மை செய்த மாத்திரமல்லாமல் அந்த பாண்டி நாடு முழுவதுமே சைவ சமயத்தவர்கள் சைவ சமயத்தை பின்பற்றுவதற்கு உதவி செய்த ஒருவராக நாங்கள் இவரை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். இவ்வாறு பல பெண்கள் பல விதமான தொண்டுகளை செய்திருந்தாலும் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கின்ற எங்களுடைய இந்த மங்கையர்க்கரசியருடைய வாழ்க்கை வரலாறானது இன்றும் வியக்க வைக்கத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அவர் இறந்து பல வருட காலமானாலும் இன்றும் அவரை எல்லோருமே நினைவு கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு காரணங்களினால் ஒவ்வொரு நாட்களின் போதும் அவர் நினைவில் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இறந்தும் பலருடைய மனதில் குடிகொள்ளுகின்ற ஒருவராக நாங்கள் மங்கையர்க்கரசியரை சொல்லிக் கொள்ள முடியும். இன்றைய நாளிலும் மங்கையர்க்கரசியர் தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருந்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.